வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹசார்டஸ் ஆர் டேஞ்சரஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட். இந்த படிப்பை யார் யார் படிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஇ கெமிக்கல், இந்த கெமிக்கல் ரிலேட்டட் படித்தவங்க, பயோகெமிக்கல் இப்படி படித்தவங்க எல்லாருமே டேஞ்சரஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட்டோ ஹசார்டஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட்டோ இந்த படிப்பை நீங்கள் படிக்கலாம். இந்த படிப்பு வந்துட்டு ரெண்டு டைப்பாக தருவாங்க. ஒன்று வந்து ஏர்லைன்ஸுக்கு டேஞ்சரஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட்டு ஐட்டா பண்ணுவாங்க. மரைனுக்கு தனியாக சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் கோர்ஸ் தனியாக இருக்குது. இந்த டேஞ்சரஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு தனித்தனி கோர்ஸ். இதை ரெண்டையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஒரு கோர்ஸ் படித்தாவே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரெண்டும் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னோம்னா எல்லா கம்பெனியும் வந்துட்டு இன்னைக்கு மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியாக மாறிட்டாங்க. ஒரே கம்பெனியை ஏர் ஷிப்மெண்ட்டும் பண்ணுறாங்க, சி ஷிப்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு கோர்ஸும் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலேயோ பிரைட் ஃபார்வேர்டிங் கம்பெனிலேயோ உங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு டேஞ்சரஸ் கார்கோ ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டு நீங்கள் வேலையை கற்றுக்கும் போது ஒரு டேஞ்சரஸ் கார்கோ வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், எப்படி ஸ்டிக்கர் ஒட்டணும், எப்படி என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும், குளோபல் உலகத்தில் ஒவ்வொரு நாடுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாடுக்கு என்னென்ன எதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி வார்னிங் பண்ணணும், எப்படியெல்லாம் அந்த கார்கோ சீல் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கல் அனுபவத்தையும் குளோபல் டேஞ்சரஸ் கார்கோ கம்பைன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கற்றுக்குவீங்க. படிப்படியாக நீங்கள் இதை கற்றுக்கும் போது கூடவே வந்து எஃபிக்ஸ் படிப்பான சிஎல்டிடி இந்த படிப்பை நீங்கள் படிக்கும்போது குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றியும் நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போ நீங்கள் வந்து குளோபல் டேஞ்சரஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. இப்போ வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கெமிக்கல் கம்பெனிகளில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி, ஆயில் அண்டு கேஸ் ஃபீல்டு, மருந்து மாத்திரைகள் தயாரிக்கிற கம்பெனியில் உங்களுக்கு வந்துட்டு அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் ஆர்டர் ப்ராசஸ்லேருந்து வேர்கோஸ் சூப்பர்வைசர்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டரில் இருந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நிபூஸ் படிச்சுட்டு ஐஎஸ்ஓவில் 14001 இதையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டேஞ்சரஸ் கார்கோ மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரீதிக்கும் நீங்கள் அப்பர் லெவலுக்கு நீங்கள் வரலாம். நன்றி, வணக்கம்.